அதானி கொரோனா காலத்துல கிட்டத்தட்ட 5500 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் எடுத்தது. அந்த 5500 கோடி ரூபாயில கொரோனா வந்த உடனே இதை என்னால ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது, எனக்கு இந்த கான்ட்ராக்ட் வேணாம், என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்லிட்டேன், இது எனக்கு இந்த கான்ட்ராக்ட் உண்மையாவே வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. சொல்ல போற நேரத்துல அவங்களுக்குள்ளேயே மீட்டிங் போட்டு கவர்மெண்ட் 1500 கோடியை கழிச்சுக்கோ, 1500 கோடியை கழிச்சுக்கிட்டு அந்த கான்ட்ராக்ட்ல இருந்து எல்லாத்தையும் இதோ அப்படின்னு அந்த 1500 கோடியை நான் பேப்பர் வச்சிருக்கேன், கம்யூனிஸ்ட் கட்சி பேப்பர் வச்சிருக்கேன். அந்த பேப்பர்ல நான் படிச்ச நியூஸ் அப்படியே சொல்றேன். அந்த 3500 கோடியில 1500 கோடியை அப்படியே வச்சிருக்காங்க. இதுக்கு மேல முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிகள் கொடுக்கிற அத்தனை பணங்களையும் கையில வச்சு மக்கள் போட்டு ஜெயிச்சு ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு மாநிலத்தை இந்த காசை வச்சு பயன்படுத்தி 50 எம்எல்ஏ விலைக்கு வாங்கி ஒரு மாநிலத்தை கவுத்துறது ஜனநாயக உரிமையே கிடையாது. அதனால சாப்பிட சாப்பாடு ஒரு நாளைக்கு ரசம், ஒரு நாளைக்கு குழம்பு, ஒரு நாளைக்கு கறி குழம்பு, ஒரு நாளைக்கு மீன் குழம்பு, இப்படி விதவிதமா சாப்பிடுறோம். 10 வருஷம் ஒரு ஆட்சி பண்ணியாச்சு. அடுத்த கொஞ்சம் நம்ம சாப்பாட்டுல எப்படி மாத்தி ருசி பாக்குறோமோ ராகுல் காந்திக்கு கண்டிப்பா ஓட்டு போடுறோம்.